இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நூல் அந்த வரிகள் முக்கியமான பாடல் வரிகள் அதை வந்து சொன்னது யார், இல்லைன்னா அது யாரை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒரு 20 கொஷின் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம். அண்டு நிறைய இருக்குது. இது வந்து 2 கொஷினில் உள்ளது தான். ஸோ நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரேடியாக டம்ப் பண்ணாலும் அது வந்து மறந்து போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரசொட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படிங்கிற தொடரை கூறியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பர் கூறிய ஒரு வரி தான். ஓகேவா? ஸோ கம்பர் வந்து அவரோட ராமாயணத்தில் சொல்லியிருப்பார். அறுவை மருத்துவத்தோட சிறப்பை கூறுறது தான் இந்த வரிகள். ஓகேவா? ஸோ இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியவர் இல்லையா? ஸோ இளங்கோவடிகள் வந்து அவரோட முக்கியமான வரிகள்னால் என்ன சொல்லலாம்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற ஒரு வரிகள் வந்து சொல்லியிருப்பார். அந்த அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிற கூற்றுக்குரியவரும் அவர் தான் இல்லையா? ஓகே. ஸோ அதுதான் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, எறும்பும் தன் கையில் எண்சான் அப்படின்னு சொல்லி பாடினது யாருன்னா ஔவையார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. எறும்பும் தன் கையில் எண்சான். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொல்லி பாடினது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் அப்படின்னு சொன்னது முடியரசன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, எல்லாருக்குமே தெரியும். வள்ளிக்கண்ணன் அவர்களோட வரிகள். வெப்ப தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்ப தொறுகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜேந்திரனை குறிப்பிடுறது தான் இந்த வரிகள். வெப்ப தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்ப தொறுகளிற்றால் கொண்டோன். ஸோ வேழம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இந்த குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லறவியல். ஸோ இது வந்து இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ஒரு குறள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட இயலையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இயல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன அதிகாரத்தில் வருது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுனா திருவாசகம். ஸோ அந்த பழைய காலத்தில் வந்து அந்த புக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரியான தொழில்நுட்பம் ரிலேட்டடான வரிகள் வருதுன்னா அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த திருவாசகத்தில் வந்து இடம்பெற்ற ஒரு வரிகளாக தான் இருக்கும். என்று முழ தென்தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார், அதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து கம்பர் அவர்களோட வரிகள். மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அப்படின்னு பாடினது யார்? மோசி கீரனார் வந்து பாடியிருப்பார். ஸோ இவர் வந்து அந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக போயிருப்பார். அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சோர்வாக இருந்தனால மன்னனோட அந்த கட்டிலில் வந்து படுத்து உறங்கிடுவார். ஸோ அந்த டைமில் வந்து மன்னன் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து கவரி வீசி இருப்பார். ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படிங்கிற பாடலை வந்து அவர் பாடியிருப்பார். சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது அப்படின்னு பாடினது மருதகாசி அவர்கள். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தால்சுதாயோட புக்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை படிக்கிறப்ப தான் தால்சுதாய் வந்து திருக்குறளை மேற்கோளிட்டு அவர் வந்து எழுதியிருப்பார் அவர் புத்தகத்தில். ஸோ அதை படித்து தான் காந்தியடிகளுக்கு வந்து தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கும். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கற்றது மறவாமை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அடுத்தது இது பாருங்கள், பொருந்தா இணையினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது வந்து பாரதிதாசன் அவர்களோட வரிகள். ஸோ இது நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டாக அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர் தான் வரும். ஸோ இது திருமூலர் கிடையாது.
அடுத்தது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. எது? புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அடுத்து பாருங்க, கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் சொல்லப்பட்டது. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, இது வந்து அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், புறநானூரில். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படிங்கிற வரிகள் வந்து பட்டின. ஓகேவா? ஸோ விளைந்து முதிர்ந்த விழுமுத்துன்னா மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியது புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை போல யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னா பட்டினப்பாலை. நெக்ஸ்ட்டு இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி இரண்டையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது அப்படின்னு சொன்னது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது க்ரௌல். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார், அந்த தமிழ் வந்து தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட அந்த ஆப்பிள் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அது வந்து க்ரௌல் அவர்கள் சொன்னது. நெக்ஸ்ட்டு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. இது வந்து தொல்காப்பியர். இது வந்து நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயுமே வந்து இருக்கும், ஈஸி தான். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம்னா பாரதிதாசன். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும். ஸோ இதை சொன்னது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருப்பார். விற்பெருந்தடந்தோள் வீர, இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமனை குறிக்கிறது. விற்பெருந்தடந்தோள் வீர. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு திருக்குறள் கொஷின் எடுத்திருக்கேன். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆக்சுவலாக இந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேர் உழவர் பகை கொழினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அதாவது அந்த இது இந்த சொல்லேர் உழவர் அப்படின்னா யாருன்னா இந்த எழுத்தாளர்கள் புலவர்களை குறிக்கிறது தான். ஸோ யாருடைய பகையை கொண்டாலும் சரி அந்த புலவர்களோட பகையை கொள்ளக்கூடாது, எழுத்தாளர்களுடைய பகையை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேவா? ஸோ இது வந்து ரீசனாக நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பார்க்கும்போது நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? ஸோ இது இப்படியே கன்டினியூ பண்ணலாமா, இல்லை எல்லாமே ஒரே வீடியோவாக வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.